வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 7ஆம் பாகம் 2ஆம் அத்தியாயம் குரு சிஷ்ய உறவு. அதில் உபனிஷத்தும் சங்கரரும் காட்டும் போலிகள். ஆனால் தற்காலத்தில் தாங்களே படித்து தங்கள் புத்தியாலேயே ஆலோசித்து ஜீவாத்ம பரமாத்மாக்கள் வாஸ்தவத்தில் ஒன்றேதான் என்று அதை புத்தி மட்டத்தில் நிச்சயப்படுத்தி கொண்டவர்களில் பல பேர் குரு என்று ஒருத்தர் மூலம்தான் இதை தெரிந்து கொள்ளணும் என்றில்லை என்கிறார்கள். அநேகமாக இப்படிப்பட்டவர்கள் சொந்த புத்தியின் பலத்தால் பெரிய தத்துவார்த்தம் கண்டுவிட்டோம் என்பதில் வித்யா கர்வம் என்கிற ஒரு வகையான அகங்காரத்துக்கு ஆளாகி விடுகிறார்கள். அகங்காரம் அடியோடு நசித்தால்தான் ஆத்மா அனுபவத்திற்கு வரும். இவர்களானால் அதற்கு மேலும் தடிப்பு ஏற்படுத்தி கொண்டு விடுவதால் புத்தியினால் நிச்சயப்படுத்திய சத்தியம் ஹிருதயத்திற்குள் இறங்கி அனுபவத்திற்கு வர முடியாமல் குறுக்கே கருங்கல் சுவரே போட்டுக்கொண்ட மாதிரி ஆகிவிடுகிறது. ஆனாலும் புத்திமான்களாயிற்றே, தோல்வியை ஒப்புக்கொள்வார்களா? தங்களுக்கு ஜெயம் ஏற்பட்டு தாங்கள் ஆத்மானுபூதி பெற்று விட்டதாகவே காட்டிக்கொள்வார்கள். யாரிடமும் உபதேசம் வாங்கிக் கொள்ள அவசியமில்லை என்கிறவர்களே ஊருக்கெல்லாம் சின்முத்திரை காட்டிக்கொண்டு லெக்சர் கொடுப்பது, புஸ்தகம் எழுதுகிறது என்றிப்படி நிறைய பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் ஆச்சாரியால் நாளிலும் ஆதி உபனிஷத் நாளிலும் கூட இல்லாமல் போகவில்லை. இவர்களை கடோபனிஷத் முண்டகோபனிஷத் இரண்டும் ஒரே போல வர்ணித்திருக்கின்றன. ஒரே ஒரு வார்த்தை தான் வித்தியாசம். பாக்கி வர்ணனை முழுக்க இரண்டிலும் ஒன்றேதான். அது என்ன வர்ணனை? வாஸ்தவத்தில் இவர்கள் அஞ்ஞான இருள் சூழ்ந்தவர்கள். வேஷ்யமானா என்று ஆச்சாரியால் பாஷ்யம், அதாவது நம்மை சுற்றி வேஷ்டி கட்டி கொள்கிற மாதிரி, ரேப்படியின் இக்னோரன்ஸ் ஆக இருக்கிறவர்கள். ஆனாலும் தாங்களே தீரர்கள், தாங்களே பண்டிதர்கள் என்று தங்களை தாங்களே உசத்தியாக பாராட்டிக் கொள்கிறார்கள். தீரர் என்ற வார்த்தையை நாம் வீரத்தோடு சேர்த்து வீர தீர பராக்கிரமசாலி என்கிறோம். தீரத்திலிருந்துதான் தைரியம் என்பதாக வீர சம்பந்தமுள்ள ஒரு குணத்தை சொல்கிறோம். அந்த அர்த்தம் சரிதான். ஆனாலும் உபனிஷத்துக்கள் போன்ற சாஸ்திரங்களில் பிரம்ம வித்யா சாதகர்களையும் சித்தர்களையும் தீரர் என்கிற போது அதை வீரத்தின் கவுண்டர்பார்ட்டாக பிரதி அங்கமாக சொல்வதில்லை. உத்தமமான புத்தி வன்மையையே இங்கே தீரம் என்றும் அப்படிப்பட்ட குண சம்பன்னர்களையே தீரர் என்றும் சொல்வதாக பார்க்கிறோம். தீரர் என்றால் கிட்டத்தட்ட ஞானி என்றே இங்கே அர்த்தம். கீதையில் கூட பகவான் சரீரத்தின் சாவோடு எல்லாம் போய்விட்டது என்று ஞானி மயங்குவதில்லை என்பதற்கு தீர ஸ்தர ந முஹ்யதி என்றே சொல்லியிருக்கிறார். நாம் பார்க்கிற இடத்திலும் அப்படித்தான். அந்த வாய் வேதாந்திகள் தாங்கள் ஞானி என்ற அர்த்தத்திலேயே தீரர்கள் என்று சொல்லிக் கொள்வது. புரட்சி கருத்து சொல்பவர்களானதால் பொது அர்த்தப்படியும் தீரர் என்று சொல்லலாம். அப்புறம் பண்டிதர் என்று வருகிறது. பண்டிதர் என்றால் பெரிய படிப்பாளி, ஸ்காலர் என்று மாத்திரம் அர்த்தமில்லை. பண்டாய் என்று பரம ஞானத்திற்கே பெயர். அதனால் பண்டிதர் என்றாலும் ஞானி என்றே இங்கே அர்த்தம். வாஸ்தவத்தில் ஞானம் பெறாத அந்த வெற்றிவாளர்கள் தங்களை தீரராகவும் பண்டிதராகவுமே ஷோ பண்ணி காட்டுகிறார்களாம். என்ன உசத்தி சொல்லிக்கொண்டு என்ன? யதார்த்தத்தில் எப்படி இருக்கிறார்கள்? பல தினசிலும் கோணாமானாவாக தடுமாறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த ஒரு இடத்தில்தான் அந்த இரண்டு உபனிஷத்துக்கள் வெவ்வேறு வார்த்தைகளை போட்டிருக்கின்றன. இரண்டுமே அபூர்வமான வார்த்தைகள். நிகண்டு அகராதிகளில் கூட இருக்குமா என்று சந்தேகம். ஆனாலும் அகராதி பார்க்காமலே குழப்பிண்டு திரிஞ்சின்றிருக்கா என்று நாம் புரிந்து கொள்ளும்படியாக அந்த வார்த்தைகளின் சப்த விசேஷமே இருக்கிறது. பளபள, தொல தொல,
கணகண, டும் டும் என்று இப்படி சப்தமே அர்த்தத்தை தெரிவித்து விடுகிறதல்லையோ, இதற்கு சப்தானுகிரகணம் என்று பெயர். இங்கிலீஷில் எழுத்தெழுத்தாக குழந்தை போல் சொல்கிறார். ஆனமடோபியா, ஆனமடோபியா. தங்களுக்கு தாங்களே பண்டித பட்டம் கொடுத்து கொண்டவர்கள் வாஸ்தவத்தில் இழுபறி வழிகளில் போய் திண்டாடுபவர்கள் என்பதற்கு சப்தானுகரணமாக ஒரு உபனிஷத் போட்டிருக்கிற வார்த்தை தந்திரம்யமானா என்பது. இன்னொன்றில் போட்டுள்ள வார்த்தை ஜங்கன்யமானா என்பது. வாய் வேதாந்தம் பிரமாதமாக பேசினாலும் யதார்த்தத்தில் ஜரா மரண ரோகாதிகளால் பீடிக்கப்படும் நானா தினுசு கோணல் வழியிலும் போய் அவர்கள் வீணாக போகிறார்கள் என்று ஆச்சாரியால் பாதி கோபமும் பாதி அங்கலாய்ப்புமாக இங்கே பாஷ்யத்தில் சொல்கிறார். ஒரு லட்சியத்துக்கும் வராமல் செக்குமாடு மாதிரி புத்திவாதத்திலேயே இவர்கள் சுற்றி சுற்றி வருவதையும் உபனிஷத் சொல்கிறது. சுற்றி சுற்றி வந்தால் தலையும் சுற்றி பிரமை, சித்த பிரமை ஏற்படத்தானே செய்யும். அப்படி இவர்களுக்கு ஏற்படுவதையும் ஆச்சாரியால் விப்ரமந்தி என்கிறார். ஒரே லட்சியமாக குறிக்கோளுக்கு அழைத்து போகிறவன்தான் நிஜமான குரு. குரு இல்லாத இந்த போலி பண்டிதர்கள் லட்சியத்துக்கு வராமல் எங்கேயோ சுற்றுகிறார்கள். இந்த மாதிரியே இவர்களுக்கு முந்தியும் கதை பண்ணி கொண்டு திண்டாடியவர்கள்தான் இவர்களுக்கு குருஸ்தானம். பூர்வ காலத்தில் அசாத்திரியமாக போனவர்களை சொல்லி அவர்கள் மாதிரி நாங்களும் இண்டிபெண்ட் என்று பெருமையாக சொல்கிறவர்களை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் அல்லவா? இதை குருடர் வழிகாட்ட அவர்களுக்கு பின்னே குருடர் போகிற மாதிரி என்று உபனிஷத்துக்கள் ஒரு படமாக பிடித்து காட்டுகின்றன. இதையே விதேச பாஷையிலே படம் பிடித்த மாதிரி பைபிளிலும் பிளைண்ட் லீடிங் த பிளைண்ட் என்று அந்த மாதிரி போய் 2 பேரும் குழியில் விழுவது என்று சொல்லி இருக்கிறது. இப்போது பின்னே போகிற குருடர்களையே வழிகாட்டியாக கொண்டு வருங்காலத்திலும் ஒரு குருட்டு கூட்டம் தோன்றி அதே ரீதியில் பாரம்பரியமாக போய்கொண்டிருக்கும் என்பதையும் உபனிஷத் சொல்லாமல் சொல்லியிருக்கிறது. குரு பரம்பரை என்கிற மாதிரி குரு வேண்டாம் என்கிறவர்களே போலி குருமார்களாகி அவர்களுக்கும் ஒரு பரம்பரை. இந்த பேச்செல்லாம் எதற்கு வந்ததென்றால், தானாகவே ஒருத்தன் மகா வாக்கியத்தை புத்தியால் அலசி அந்த மட்டத்தில் நிர்தாரணம் பண்ணிக்கொள்வது மட்டும் ரியலைசேஷனுக்கு போதாது. குருவின் கருணை இல்லாமல் ரியலைசேஷன் சாத்தியமே இல்லை என்று ஆச்சாரியால் தத்துவோபதேசத்தில் சொல்லும்போது உபனிஷத்துக்கள் காட்டும் அந்த ஸ்வயம் சம்பாவித தங்களை தாங்களே போற்றிக்கொள்ளும் பண்டித போலிகளை மனசில் கொண்டே பேசுவதால்தான் அந்த இடத்தில் அவர் இந்த 2 உபனிஷத்துக்களிலும் பண்டிதம் மன்யமானா மூடா என்று முதல் வேற்றுமையில் வருவதையே 3ஆம் வேற்றுமையில் பண்டிதமானிபி மூடை என்று சொல்லியிருக்கிறார். லோகத்தில் மகா புத்திமான்களாக தங்களை காட்டிக்கொள்பவர்களுக்கு உபனிஷத்தும் ஆச்சாரியாலும் கொடுக்கும் பட்டம் மூடர் என்பதுதான். கோபத்தில் திட்டுவதாக அர்த்தமில்லை, உள்ளதை உள்ளபடி சொல்வதுதான். தொடர்ந்து ஆச்சாரியால் இக்கால வாய் வேதாந்திகள் மாதிரியே அவர் காலத்தில் இருந்த சில பேரும் சுத்தமான மனசோடு கூட ஆராய்ந்து பார்த்தால் தன்னால் மகா வாக்கியத்தின் தாத்பரியமாக பிரம்மஞானம் ஏற்பட்டுவிட்டு போகிறது. குரு என்று ஒருத்தர் என்னத்துக்கு என்று கேட்டதை சொல்கிறார். அந்த கரண சம்சுத்தவ் ஸ்வயம் ஞானம் பிரகாசனே வேதவாக்கியை அதக்கிம் சியாத் குருணா. இப்படி அவர்களுடைய கேள்வியை சொன்னவர் அதற்கு தம்முடைய பதிலாக இதி ந சாம்பிரதம் என்று சொல்லி ஸ்லோகத்தின் அந்த பாதியை பூர்த்தி பண்ணுகிறார். வேதவாக்கியை ரத கிம் சியாத் குருநேதி ந சாம்பிரதம். இதி இப்படி சொல்வது, அதாவது போலி பண்டிதர்கள் சொல்வது. ந சாம்பிரதம் உசிதமில்லை. சாம்பிரதம் என்றால் உசிதமானது என்று அர்த்தம். ந போட்டதால் அதற்கு ஆப்போசிட், அதாவது உசிதமில்லை. ஏன் உசிதமில்லை? ஏனென்றால் நமக்கு பிரமாணம் வேதம்தான். வேதம் சொல்வதுதான் நமக்கு வழி. அந்த வேதம் உபனிஷத் வாயிலாக
ஆச்சாரியவானான, அதாவது குருவை உடையவனான மனிதனே சத்தியத்தை அறிகிறான் என்று சொல்லி இருக்கிறது என்று ஆச்சாரியால் மேற்கொண்டு அந்த புஸ்தகத்தில் எடுத்து காட்டுகிறார். ஆனால் அந்த போலி பண்டிதர்கள் வேதம் ஏன் பிரமாணம், நம்முடைய புத்தி, நம்முடைய மனசாட்சியே தான் பிரமாணம் என்றுதான் சொல்வார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய பகுத்தறிவு லெவலிலேயே என்ன பதில் சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவதோ தெரியவில்லை. ஆச்சாரியாளுக்கு வேதம் முக்கியம், அதுவே அவருக்கு மூச்சு. வேதத்திடம், வேத மாதாவின் கருணையிடம் அவர் பரமபக்தியோடு மாத்ரு பித்ரு சகசிரேப்யோபி ஹிதைசினா வேத என்று, அதாவது வேதம் 1000 அம்மா அப்பாவை விட ஹிதத்தையே எண்ணுகிறது, செய்கிறது என்று பாஷ்யத்தில் ஒரு இடத்தில் சொல்லி இருக்கிறார். அதிலே விதித்த குரு முக உபதேசம்தான் அவர் எந்நாளும் வலியுறுத்துவது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவாச்சரணம். இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினதோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவா மகிமை, மகாபிரிவா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவாச்சரணம்.